பாத்தீங்களா? இப்படினா சூப்பர். இந்த லக்ஷ்மி, அப்புறம் எங்கெல்லாம் போனீங்க? ரெஸ்டாரண்ட் முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். நானும் மாமாவும் சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டோம். இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க. இந்தாங்க சின்னத்த. அண்ணே, அது நானும் விஸ்வாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கார்ல வச்ச விபூதி எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. வேற லெவல். ஏன் லக்ஷ்மி, கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வரீங்களா? இல்ல அத்தை, பார்க், பீச், மால்னு எல்லா இடத்துக்கும் போனோம். ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல, உன் நெத்தில இருக்கிற விபூதியும் குங்குமமும் புதுசா இப்ப வச்ச மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியா தான் கோயிலுக்கு போனோம், அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பர்டா செல்லம். அண்ணே, அதனாலதான் கேட்டேன், கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வரீங்களான்னு. ஆமாமா. ஆனா எனக்கு என்னமோ லக்ஷ்மி ஊர் சுத்திட்டு வந்த மாதிரி தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உன்னை பார்த்தா இப்பதான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க, அதனாலதான் கேட்டேன். அது 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 வந்து கார்ல ஃபுல்லா ஏசி போட்டு வந்தோமா, அதான் சின்னத்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா விஸ்வா தம்பி முகம் ஃப்ரெஷ்ஷா இல்லையே. அவரும் உன் கூட அதே ஏசி கார்ல தானே வந்தாரு. ஏண்டி, எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? தூங்க போறதுக்கு முன்னாடி கூட மேக்கப் போடுறது இந்த காலத்து பொண்ணுகளுக்கு பழக்கம். அங்க இங்கயும் சுத்திட்டு இவ கார்லயே மேக்கப் போட்டிருக்கா, இவன் போடல, அவ்வளவுதானே? ஆமா ஆமாமா. எப்படி அம்மாவும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க? சப்போர்ட் பண்ணல, நான் வீட்டை விட்டு போகலன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதான். ஓ, வெம்பிலிக்கா. ஏ சத்யவதி, என்னடி பாத்துட்டே இருக்க? வெளியில போயிட்டு களைப்பா வந்திருப்பாங்கல்ல, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வைப்போ. சரிங்கம்மா. என்ன ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறீங்க? போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரிம்மா. சரி.
விஸ்வா நான் இல்ல, இவதான் கூப்பிட்டா. ஓகே தானே? ஆ. ம். கை தட்டக்கூடாது. வாமா துளசி, இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால மாமா என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக வெளியெல்லாம் கூட்டிட்டு போனாரு. அப்படியா? ஆமா, நீ தூங்குன கேப்ல நானும் விஸ்வா மாமாவும் ரெஸ்டாரண்ட், கோவில், பார்க்கு இப்படி எல்லா இடத்துக்கும் சுத்தணும். யாரு? நான் தூங்கிட்டு இருந்தேன், அந்த கேப்ல நீயும் விஸ்வாவும் சுத்துனீங்க. ஆமா, அத நான் நம்பணும். வேணும்னா போட்டோ காமிக்கிறேன், பாக்குறியா? பாரு. இப்பவாது மாமாக்கு யார் மேல லவ்னு தெரியுதா? ஏய், ஏன் இப்ப சிரிக்கிற? இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கார்ல நல்லா தூங்கிட்டு இருந்த நீ எப்படி விஸ்வா கூட சுத்திருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நான் கார்ல தூங்குனது உனக்கு எப்படி தெரியும்? உன்னை வெளிய கூட்டிட்டு போக சொன்னதே நான் தான். ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தூக்க மாத்திரையை குடுக்க சொல்லி வெயிட்டர் அமிச்சதும் நான் தான். எனக்கு தெரியாதா? இன்னொன்னு தெரியுமா? பார்க்கு, கோயில் எல்லாம் சுத்தணும்னு அத்தைகிட்ட நீ கதை விட்டல, அதெல்லாம் உன்னை கார்ல படுக்க வச்சுட்டு நானும் விஸ்வாவும் சுத்தினது. நீ பொய்யா சொன்னதுதான் நான் உண்மையிலேயே செஞ்சேன். இல்ல, நீ பொய் சொல்ற. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ வீட்ல தூங்குனதா சின்னத்தை என்கிட்ட சொன்னாங்க. பைரவி அத்தைய ஏமாத்த தெரிஞ்ச எனக்கு சத்தியவதியை ஏமாத்த தெரியாதா? நீ விஸ்வா மாமாவோட சுத்துனதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? காட்டு, அப்பதான் நான் நம்புவேன். எவிடன்ஸா? வேணுமா? உன்னோட மோதிரம் எங்க? எங்க? இதோ இங்க இருக்கு. ஏன் மோதிரம் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதுவா, இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. பண்ணலாம். மோதிரத்துக்கு எங்க போறது? ஒரு நிமிஷம் இரு, நான் மோதிரத்தோட வரேன். இந்த ரிங் இப்ப ப்ரப்போஸ் பண்ணு. Will you marry me? பார்க்கல, விஸ்வா வெள்ளக்காரங்க ஸ்டைல்ல ப்ரப்போஸ் பண்ணி போட்டு விட்டான். அதுக்கப்புறம் நாங்க எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணோம் தெரியுமா?
பண்ண போற? கிஸ் பண்ண போறேன். போடா தத்தி. மாமா எப்பவும் எனக்கு தான். நீ கொஞ்சம் அடக்கி வாசி என்ன? வரட்டா? என்ன லக்ஷ்மி, காலையிலே பால்கனில வந்து தனியா நின்னுட்டு இருக்க? என்ன விஸ்வா தம்பிக்காக உடம்ப ஃபிட்னஸா வச்சுக்கணும்னு யோகா ஏதாவது ட்ரை பண்றியா என்ன? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி. நீங்க வர சின்னத்த என் கோவத்தை கலப்பாதீங்க. ஏய் என்னடி காலையில இவ்ளோ கடுப்பா பேசுற? போங்க. நேத்து ஃபுல்லா அந்த துளசி எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கார்லயே படுக்க வச்சு விஸ்வா மாமா கூட அப்படி இப்படி நல்ல ரொமான்ஸ் பண்ணி சுத்தி இருக்கா. ஏய் லக்ஷ்மி, என்ன சொல்ற? ஆமா சின்னத்த, நேத்து இதே இடத்துல அவ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சொல்லிட்டு போனதுல இருந்து தூக்கம் வராம இதே இடத்துல எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தா தெரியுமா? ஏய் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. துளசி வீட்டை விட்டு வெளியிலே போகல, நான் தான் பாத்துட்டு இருந்தேனே. அவ உன்கிட்ட நல்ல ரீல் விட்டுருக்கா. அப்படி உங்களை நம்ப வச்சுட்டு தான் அவ சுத்தி இருக்கா சின்னத்த. ஐயோ இல்ல லக்ஷ்மி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாலே. முகத்தை பாத்தீங்களா? அது துளசி தானா? முகத்துக்கு தான் அவ சோப்பு போட்டிருந்தாளே, எப்படிமா முகம் தெரியும்? வாய்ஸ் மட்டும் தான் கேட்டேன். அப்படின்னா நீங்க பார்த்தது துளசியே இல்ல சின்னத்த. துளசி வாய்ஸ்ல பேசின அவளோட எடுப்பு. அப்போ விஸ்வா தம்பி கூட நீ வெளியில போலையா? இல்ல, அந்த துளசி தான் சுத்துனா. அப்புறம் ஏண்டி பைரவி அம்மா கிட்ட நீ விஸ்வா தம்பி வெளியில போனதா போய் சொன்னீங்க? உண்மைய சொன்னா பைரவி அத்தை அடுத்த தடவை விஸ்வா மாமா கூட அனுப்ப மாட்டாங்கன்னு தான் நான் போய் சொன்னேன். ச்சே, நம்ம எவ்வளவு அலர்ட்டா இருந்தாலும் அந்த துளசி நம்மள எப்படி ஏமாத்திட்டா பாரு. இதுக்கு அவளை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் சின்னத்த. என்ன ஒரு கை பார்த்தவள நான் ஒரு கை பார்த்து அவமானப்படுத்தணும். ஏய் லக்ஷ்மி, அவசரப்படாத. இங்க பாரு, அந்த துளசி எப்படி பிளான் பண்ணி செஞ்சாலோ அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணி அவளை பழி வாங்குவோம். அது வரைக்கும் அவசரப்படாம இரு. இல்ல சின்னத்த, அவ அவமானப்பட்டு நிக்கிறத பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் இப்பவே அதை பண்ண போறேன் சின்னத்த. லக்ஷ்மி, அவசரப்பட்டு பண்ற காரியம் எதுவுமே விளங்காத. அவளை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி மறுபடியும் நீ தான் அவமானப்பட போற. பொறுத்து இருந்து பாருங்க சின்னத்த, நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேனா அந்த துளசி அவமானப்பட்டு நிக்கிறாளான்னு. ஐயோ, அவசரப்பட்டு இவ என்ன பண்ணி வைக்க போறாளோ தெரியலையே. இருக்கீங்களா?
மை ரூம். துளசி, மெசேஜ் பார்த்துட்டு மாமா ரூமுக்கு வருவல்ல, அப்ப இருக்குடி உனக்கு. என்ன விஸ்வா மெசேஜ் பண்ணிருக்கான்? கம் டு மை ரூம். ரூமுக்கு வர சொல்லிருக்கா. என்னவா இருக்கும்? சரி, கால் பண்ணி பாப்போம். என்ன இவ போன் பண்ணி கேட்டுருவா போல இருக்கே. மாமா ரூமுக்கு போனதானே இவளை அவமானப்படுத்த முடியும். சிவகாமிக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு கோயிலுக்கு போறோம். அத விஸ்வா கிட்ட நேர்லயே போய் சொல்லிடலாமே. அப்படியே என் ரூமுக்கு வர சொன்னாலும் கேட்டுடலாம். அப்படி சொல்லு துளசி, இதுதான் எனக்கு வேணும். போடி போ, பின்னாடி வெயிட்டோடவே வர. நீ ரெடியா இரு.